இன்னைக்கு IELTS ரீடிங்கான சில டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக IELTS ரீடிங் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண கற்றுக்கணும். யூஸ்வலாகவே நம்ம புக் ரீட் பண்ணும்போது A to Z ரீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வேர்ட் டு த லாஸ்ட் வேர்ட் நம்ம ரீட் பண்ணுவோம். ரிவர்ஸ் ரீடிங் அப்படின்றது Z to A வந்து நம்ம ரீட் பண்ணுறது. ஃப்ரம் த லாஸ்ட் வேர்ட் டு ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம ரீட் பண்ணுவோம். அப்படி நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளோட ரீடிங் ஸ்பீட் இன்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அந்த பேசேஜை ரிவர்ஸில் ரீட் பண்ணிவிட்டு அகைன் ஃபர்ஸ்ட் டு த எண்ட் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஸ்பீட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். யூஸ்வலாகவே நம்ம புக்கை கவர் டு கவர் ரீட் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே நம்ம ரிவர்ஸ் ரீடிங் பண்ணும்போது நம்மளால மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ இல்லை கிராப் பண்ணிக்கவோ முடியாது. பட் நம்மளோட ரீடிங் ஸ்பீடை இன்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். பேசிக்கலி IELTS ரீடிங்க்கு 1 ஹவருக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி பாருங்க. இது நம்ம மார்க்வர்ஸ் அகாடமியில எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க சஜஸ்ட் பண்ற ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நாங்க உங்களுக்கும் சஜஸ்ட் பண்றோம். இன்னில இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. வித்தின் 15 டேஸ்ல உங்களால விசிபிள் சேஞ்சஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம மார்க்வர்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.